சசிகலா தரப்பு ஆதரவு எம்எல்ஏவான கருணா சமூக வலைதளங்களில் தன்னை பற்றி அவதூறு பரப்புவதாக சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் வியாழக்கிழமையன்று புகார் அளித்தார். திருவாடானை தொகுதியில் 2 லட்சம் பேர் உள்ளதாகவும் அதில் தனக்கு ஓட்டு போட்டவர்கள் 75,000 பேர்தான் என்றும் தனக்கு ஓட்டு போடாதவர்களுக்கு தன்னை கேள்வி கேட்க உரிமையில்லை என்றும் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கூவத்தூரிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வளாகத்திலே அங்கே அடக்கி வைக்கப்பட்டிருந்ததாகவும் அப்படி இருந்த அந்த இடத்திலே கருணாசாகிய நான் அந்த இடத்திலே குத்திப்பாடல்களை போட்டு நடனமாடியதாகவும் துணை நடிகைகளை வைத்து விபச்சாரம் செய்ததாகவும் என் மீது கருத்து சுதந்திரங்கள் பரப்பப்படுகிறது. என்னை இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக விமர்சனம் செய்பவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்று பார்த்தால் அவர்கள் அத்தனை பேருமே சமுதாய ரீதியாகத்தான் என்னை தாக்குகிறார்கள். ஜாதியின் அடிப்படையிலே தான் என்னை வீழ்த்த நினைக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 314 சமுதாய மக்கள் இந்த தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே நான் சமுதாயவாதி தான், நான் அரசியல்வாதி அல்ல, நான் சமுதாயவாதி தான். சமுதாய ரீதியாகத்தான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தார்கள். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைப்பதற்கு சின்னம்மா அவர்கள் தான் சிபாரிசு செய்தார்கள். ஒரு தோழமை கட்சியினுடைய தர்மம் என்ன? ஒரு கட்சியினுடைய தலைமை அதிக பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் எதை ஏற்றுக்கொள்கிறார்களோ, நான் இரட்டை இலை சின்னத்திலே இருந்து வாக்களித்து வெற்றி பெற்றவர். இரட்டை இலை சின்னத்திலே வாக்கு பெற்று வெற்றி பெற்ற நான் அந்த தலைமைக்கும் அம்மா அவர்களுடைய அந்த ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும், மக்களுக்கான நலத்திட்டங்கள் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த கட்சியினுடைய தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ, அந்த பெருமையான சட்டமன்ற உறுப்பினர்கள் எதை தேர்ந்தெடுக்கிறார்களோ அந்த தலைமைக்கு விசுவாசமாக இருப்பதுதான் ஒரு தோழமை கட்சியினுடைய தர்மம் என்று நான் நினைக்கிறேன். அந்த நிலைப்பாட்டிலே தான் நான் உறுதியாக இருந்தேன். நான் விலை போகவில்லை, சோழ போகவில்லை. இது போன்ற கீழ்த்தரமான செயல்களை செய்து வாழ வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. உழைப்பவனே உயர்ந்தவன் என்று புரட்சித் தலைவர் கையெழுத்திடும் போது கையெழுத்திடுவார். அப்படி உழைப்பை நம்பக்கூடியவன் நான், உழைப்பு இந்த இடத்திற்கு வந்தவன் நான். என்னை விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆனால் கீழ்த்தரமாக என்னை விமர்சனம் செய்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்.